பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 40வது சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, கன்மலையின் மேல் உன் அடிகளை உறுதிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த ரேமா வார்த்தைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீர்கள்? ஆமென். பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் நிறுத்தப்பட வேண்டியவர்கள், நீங்களும் நானும் நிற்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். ஒரு நாளும் விழுந்து போவதற்காய் அல்ல, ஒரு நாளும் தடுமாறுவதற்காய் அல்ல, ஒரு நாளும் குழியிலும் சேற்றிலும் என்னுடைய வாழ்க்கை பாழாய் போவதற்காய் அல்ல. என்னுடைய அழைப்பு அல்லது தேவன் என்னை தெரிந்து கொண்டதுடைய நோக்கமே நிற்க செய்யும்படியாய் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களை பார்த்து தான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் விழும்படியாய் அல்ல, நிற்கும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நிறுத்த போகிறார். ஸ்தோத்திரம். ஒருவேளை பல பிரச்சனைகள், சில வியாதிகள், சில போராட்டங்கள் பல ரீதியில் உங்களை விழ வைத்திருக்கலாம். நீங்கள் விழுந்தது உண்மைதான். சில படுகுழிகள் விழுந்தது உண்மைதான். சில உளையான சேற்றில் விழுந்தது உண்மைதான். நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள் விழுகிற நாட்கள் அல்ல, இந்த நாட்கள் குழியில் கிடக்கிற நாட்கள் அல்ல. இந்த நாட்கள் அப்பா உங்களை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல நிறுத்தி உங்க அடிகளை உறுதிப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க? நம்ப ஆரம்பிங்கள். நீங்கள் உறுதிப்பட போகிறீர்கள். உங்கள் அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்கள் அடிகள் உறுதிப்பட போகிறது. அவரால் உறுதிப்பட போகிறது. எந்த இடத்தில் விழுந்தீர்களோ, எந்த இடத்தில் நிற்க முடியாமல் குழியில் தள்ளப்பட்டீர்களோ, அதே இடத்தில் ஆண்டவர் உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யார் முன்னாடி நிற்க முடியாதுன்னு நினைச்சாங்களோ, இவங்கெல்லாம் இனி அவ்வளவுதான் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு யார் நினைச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி உங்க அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க குடும்பத்தை நான் உறுதிப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க பிள்ளைகளை நான் உறுதிப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க கையின் பிரயாசத்தை நான் உறுதிப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சபையே, தேவ பிள்ளையே, நீங்கள் ஆள வேண்டிய அவசியம் கிடையாது. பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு நேரே வருகிறார். உங்கள் அடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்த போகிறார். ஏதோ விழுந்த இடத்துல அல்ல, கீழே விழுந்த குழிக்கு பக்கத்துல இல்ல, மலையில வச்சு உறுதிப்படுத்த போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை இப்படி யோசிக்கிறேன், நான் ஏறாத உயரமான மலையில என் பிள்ளைகளுடைய கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். பிரைஸ் காட். உங்க பிள்ளைகளுக்காக செபித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், உங்க ஒருவேளை நீங்க ஒரு சின்ன சின்ன மலையில ஏறி இருக்கலாம், ஆனா அந்த மலையை காட்டிலும் அதிகமான உயரமான மலையில உங்க பிள்ளைகளுடைய அடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிள்ளைகளுக்கு விரோதமா எத்தனை வல்லமைகள் எழும்பினாலும் நீங்கள் ஒரு நாளும் பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும். என் பிள்ளைகளை கர்த்தர் மலையில உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். என் பிள்ளைகள் அவருடைய கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்புங்கள், நம்புங்கள். தளர்ந்து போகாதீர்கள். உங்கள் கைகளை நெகிழ விடாதீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். ஏன் உறுதிப்படுத்தணும்? ஏன் திடப்படுத்தணும்? உங்க அடிகளை அப்பா மலையின் மேல உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், அந்த மலை கிறிஸ்துவே அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த கன்மலை கிறிஸ்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உங்க வாழ்க்கைக்கு விரோதமா, உங்க குடும்பங்களுக்கு விரோதமா எத்தனை ரீதியில் சத்துரு எழும்பி வந்தாலும் அந்த மலையை தாண்டி உங்களை தொட முடியாது. பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. காரணம், கிறிஸ்து இயேசு என்கிற மலையில நீங்களும் நானும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட்.
அப்பா என் அடிகளை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். சத்துரு வரும்பொழுது தைரியமா சொல்லுங்க, பிரச்சனைகள் வரும்பொழுது தைரியமா சொல்லுங்க. வேதத்துல வாசிக்கிறோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். என் அழைப்பு நிற்கக்கூடிய அழைப்பு. காரணம், அப்பா என்னை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். நம்புங்கள், நம்புங்கள். நீங்க கீழே விழுந்துட மாட்டீங்க. கீழே விழுகிறது போல தெரியலாம். சில பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், சில இழப்புகள், சில கடன் பிரச்சனைகள் வரும் பொழுது கீழே விழுகிறது போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கீழே விழ மாட்ட. காரணம், மலையின் மேல, இயேசு என்கிற கண்மலையின் மேல உன் அடிகளை நான் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறேன். நீங்க நம்புறீங்களா? அறிக்கை செய்யுங்க. நானும் என் குடும்பமும் மலையின் மேல உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அப்பா எங்களை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் எங்களை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். சோத்திரம். 1000 துன்பம் வந்தாலும் சோத்திரம், எத்தனை பேர் என்னை சுற்றிலும் பாளையம் இறங்கினாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், என் கால்கள் மலையின் மேல் இருக்கு. நீங்க நம்புறீங்களா? நீங்க குழியில இல்ல, நம்புங்கள். என்றைக்கு இயேசு எனக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்தாரோ அன்றைக்கே அந்த குழியிலிருந்து, படுகுழியிலிருந்து தூக்கி விட்டார். நான் இன்னைக்கு சேற்றில இல்ல, ஆண்டவர் தூக்கி விட்டார். இன்னைக்கு அப்பா என்ன மலையின் மேல வைத்திருக்கிறார். நீங்கள் நம்புங்கள். வேற யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. நான் மலையில இருக்கிறேன். ஸ்தோத்திரம். மலையில என் அடிகளை நிறுத்தி வச்சு என் அடிகளை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். நாங்க விழமாட்டோம். சொல்லுங்க, தைரியமா அறிக்கை செய்யுங்க. நான் சொல்லுகிறேன், வசனத்தை பேச பேச இந்த வார்த்தை உங்களை கட்டி எழுப்பும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கால்களை நான் மலையின் மேல உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஓ பிரைஸ் காட். நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்க விழுந்து போக மாட்டீங்க. உங்களுக்கு முன்னாடி தாகோன் செல விழுமே ஒழிய நீங்கள் அவனுக்கு முன்னே விழுந்து போக மாட்டீர்கள். 7 மடங்கு, 70 மடங்கு, 700 மடங்கு, 1,00,000 மடங்கு அக்கினி எழும்பினாலும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் விழுந்து போவது கிடையாது. காரணம், உங்களை கர்த்தர் அங்க உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் எங்க அடிகளை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். கண்ண மூடி என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க பிசினஸை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். அந்த ஸ்ட்ராங்கா, அந்த பாதம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நான் சொல்றேன், அந்த பாதத்தை ஆண்டவர் ஸ்ட்ராங் பண்ணிட்டார்னா இனி எந்த ஒரு விழுதல் வராது. தோத்துரும். எந்த இடத்துல விழ வைக்கிறதுக்கு சத்துரு பிளான் பண்ணானோ அதே இடத்துல கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். உங்க பிசினஸை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். உங்க கையின் பிரயாசங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்த போகிறார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். உங்க சரீர வியாதியில நீங்க விழுந்து போகாதபடி ஆண்டவர் உங்களுடைய சரீரத்தை, உங்க குடும்பத்தை நான் உறுதிப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடப்பதாக. சத்தியத்தின் பிரகாரம் என் ஜனங்களை விடுவியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்க கீழே விழ மாட்டீங்க. மலையில அப்பா உங்களையும் உங்க குடும்பத்தையும் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.